ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா 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 மாங்கனிக்கும் தேங்கலி மகனிக்கும் வேலிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா நன்னறி குளிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே வங்கனைக்கு வேலனைக்கு பொங்கனி பொங்கனியை கண்டுமன பொறித்தனையா நான் கனித்த நெக்கனியை கிழமை கொய்யாமல் கொய்து நினைத்துக் கொள்ளு அப்படின்னு கனியை சிறப்புக்குரியதால் கனி சாக்கியமானதா அதிகமாக விரும்பி சாப்பிட கனிகள் ஒரு கனியை பார்த்து ஒரு பறவை பயந்து விடுதுன்னா அதான் கேட்கிறேன். சில பறவைகள் மாமிசம் உள்ள பறவை இருக்கு கனியை விரும்புற பறவை இருக்கு இல்ல அப்படி உள்ள பறவை இல்ல எல்லாத்துலயும் சைவ அசைவம் இருக்கா இருக்கு. ஆனால் இந்த பறவைகள் ஏன் பறந்து போடுது? மனம் வாக்கி காயங்கிற 3 கரணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆணவ மலம் கண்ம மலம் மாய மலம்
பச்சையில் எட்ட தொட முடியும் அந்த பச்சை. அப்படி சொல்லி 8வது வருஷம் இருக்கு உங்களுக்கு. எனக்கு எட்டும். எட்டி பார்த்துருக்கேன். நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இப்படி எட்டாம் போய் பார்த்துருக்கேன். அப்படி சொல்லுங்க. நான் எட்டி பார்த்து நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி எட்டிக்கிறேன். நான் கிட்ட போய் வராது அப்புறம் பக்கத்துல போயிட்டியா? கனி எப்படி பார்க்கணும்ல. கனி பெருமையா இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் எப்படி தெரியாம போயிடும். கனி பெருமையா கனியா சுத்தி பார்க்கணும். சுத்தி பாருங்க. நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியணும்ல. தெரியும். அதையும் மீறி போயிருந்தா என்ன பண்றது? அது வேற கவனம். சந்தோஷம். கண்டது கனிமல் தெரியவில்லை. ஓ யாரவன்? ஆதில கொடுத்த வாக்கு. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற மாதவள்ளி. அமிர்தவள்ளியாகி தெய்வயானையை திருப்பரங்குன்றத்திலே மனம் முடிச்சாச்சு. தற்போது கூட சுந்தரவள்ளியா? ஆமா. முருகா 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 தண்ணியை வெள்ளம் கொண்டு போறது இல்ல. ஆனாலும் அதுதான் பாருங்க உங்களுக்காக படைக்கப்பட்டவள். அதனால உங்கள் சக்தி உங்களுக்கு உண்டு. ஆனா எப்படி அடையணும்னு ஒரு மார்க்கம். இப்படி சொல்லக்கூடாது. வேடு குலத்துல பிறந்திருக்கிறாங்க. நாங்களும் வேடுவனாக உருமாறி விஞ்ஞான இதுல மூழ்கி இருக்கிறாங்க. விஞ்ஞானத்தை புகுத்தணும். அதை கொஞ்சம் விஞ்ஞான முறையில புகுத்தி சந்தோஷம். ஆமா மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள். திருத்தணிக்கு 8 வகை திருமணத்தில் காந்தர்வம் புரிய வேண்டும். ஆகையினாலே நான் பாமாலை பாடி பூமாலை சொல்லுவேன். நான் பூமாலை சூடினால் பாமாலையோடு வரும் உங்களுக்கு எனது புகழ் மாலை காத்திருக்கிறது. இந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய புகழ் மாலை உங்களுக்கு எண்ணிக்கை உண்டு என்று உடனே நான் வீடுவனா வெட்டமா உங்கள் காரணத்தால் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு வாருங்கள். அப்படி வேற தூக்குறாங்க.